சுங்க கப்பல் நிறுத்தி வைப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உறவுல விரிசல். 2 நாடுகளுக்கு இடையில அப்படி என்னதான் நடக்குது? ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல காசாவுக்கு கிழக்கே அமைந்துள்ள ராஃபா மீது இஸ்ரேல் ஒரு திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அமெரிக்க அதிபர் பைடன் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பைடன், அப்படி என்றால் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆயுத ஏற்றுமதி தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணியோட அடித்தளமா இருக்கு. பைடனோட இந்த பதிலால கடந்த 40 ஆண்டுகள்ல முதல் முறையா அமெரிக்கா இஸ்ரேல் உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. காசாவில அதிக அளவுல பொதுமக்கள் உயிரிழப்பதை தடுத்து நிறுத்துறதுக்கும் அங்க நாளுக்கு நாள் மோசமடைஞ்சு வர்ற மனிதாபிமான நெருக்கடிய சரி செய்யறதுக்கும் அமெரிக்க வட்டாரங்கள் மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து பைடனுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட நெருங்கிய கூட்டாளி